திரு ரவீந்திரன் துரைசாமி. அதாவது ஆர்கேனர் இடைத்தேர்தலில் டெபாசிட்ல வந்து மூணாவது போன திமுக அணி தான் அவங்க இடைத்தேர்தலை கண்டு மறலாமல் ஒரு இன்டாக்டாக ஒரு காம்பினேஷனில் கெமிஸ்ட்ரியில் வந்து 53% வாக்குகளை 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பெற்றாங்க. அதுக்கு அவங்க எடுத்தது ஆன்டி மோடிங்கிற ஒரு பொசிஷனை தான் மு.க. ஸ்டாலின் எடுத்தார். அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் 45% வாக்கள் எடுத்தாங்க. அந்த அணி இன்டாக்டாக இருக்குது. அந்த அணி அதற்கு பிறகு 2024 அணி சதறீரம், அவர் காங்கிரஸுக்கு 20 சீட்டு, விடுதலை சிறுத்தைகளுக்கு 5 சீட்டுன்னெலாம் சொன்னாங்க. அவங்க வந்து ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட்டுன்னு அவங்க நின்றுட்டாங்க. அதில் 2024 19 ராகுலை முன்னிறுத்தி அந்த தேர்தலில் பண்ணாங்க. நம்ம தரவுகளோடு தான் சொல்கிறோம். நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தரணி கலைஞர் 80 சொன்னார். நான் இந்திரா காந்தியின் பேரனே வருக, நிலையான ஆட்சியை தருகன்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிறுத்தி தான் அதை அந்த களத்தை ஆடினார். பட் 2024 நாங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போகிறோன்னு தான் ஆடினார். அப்போ நானே சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாட்டை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, இந்தியாவை மோடி காப்பாற்றிடுவாருன்னு ஸ்டாலின் அவர்களுக்கு நானே பதில் சொல்லியிருக்கிறேன். நல்லா நினைவு இருக்குது. அப்போ நாம் என்ன பதிவு பண்ணோம், 35 சீட்டு ஜெயித்துருவாங்க, 4 சீட்டில் போட்டி இருக்குங்கிறதான் நம்ம பதிவாக இருந்தது. அந்த தேர்தலுங்கிறது 19 மாறுபட்டு ஸ்டாலினை முன்னிறுத்தி நடைபெற்ற தேர்தல். அதில் குறிப்பாக விளவங்கோடு தொகுதியில் சட்டமன்றத்துக்கு நின்ன வேட்பாளர் வந்து மக்களவைக்கு நின்ன விஜய் வசந்தோட அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றாங்கன்னா அது ஸ்டாலின் கொடுத்த அந்த 1000 ரூபாங்கிறதான் என்னோட ஒரு கணிப்பு. பெண்கள் ஓட்டுங்கிறது கணிப்பு, அது சரியா தப்பா பொருளாதார ரீதியாக இதாங்கிறதெல்லாம் ரெண்டாவதான விஷயம். பட் அது வாக்கு வங்கியை கொடுத்துருக்குங்கிறது தான் என்னோட பார்வை. தம்பி சரவணன் சொன்ன ஒரு கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். பிரிஞ்சு நிற்கும் போது வாக்கு குறைஞ்சிருக்கு, சேர்ந்து நின்னா வாக்கு கூடுங்கிறது சரவணனுக்கு ஒரு கருத்து. அந்த கருத்தும் தரவின் அடிப்படையில் ஏற்புடையதான். காரணம், சேலத்தில் இன்னைக்கு வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அதை சுற்றி மிகப்பெரிய சக்தியாக தன்னை நிரூபிச்சிட்டாரு. தென் மாவட்டங்களில் பலகீனப்பட்டிருக்காரு, தரவுகளாக தான் சொல்லுது. ஆனால் சேலத்தில் திமுகவோட இண்டிவிஜுவலாக பெரிய சக்தியாக நிரூபிச்சிருக்கிறாரு. அதற்கு காரணம் 2019ஆம் ஆண்டு இதே எடப்பாடி அவருக்கு தொகுதியில் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது பாமகவும் அதிமுக அணியும் பாஜகவும் சேர்ந்து நிற்கும்போது பார்த்திபன் உதயசூரியன் 8000 வாக்குகள் அதிகம் எடுத்திருந்தார். இன்னைக்கு பாமகவும் இவர் அதிமுகவும் பிரிஞ்சு நிற்கும் போது 45000 வாக்குகளை வந்து எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறாரு. சொன்னால் பிரிஞ்சு நிற்கிறதுலையும் அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்குது. இதை தான் ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப நுண்மான நுழைபுறத்தோடு திமுக செய்தி தொடர்பாளர் தம்பி சரவணன் சொன்னார். இது அந்த தொகுதியில் மட்டுமில்லை, நீங்கள் கோயம்புத்தூரில் பொருத்தி பார்த்தாலும் சரியாக வரும், தருமபுரியில் பொருத்தி பார்த்தாலும் சரியாக வரும். இன்னைக்கு வந்து திமுக அந்த கணக்குப்படி பார்த்தா 2021 விட்டது 2026 அதிமுக பிடிச்சிருங்கிறீங்களா? பிரிஞ்சு நின்றுக்கிறதுனால வாக்கு அதிகரிச்சு. பிரிஞ்சு நின்னால வாக்கு அறிவிச்சுட்டீங்கன்னா நான் அதிமுக பற்றி பேச வரல. என்ன திமுக பற்றி பேச விடுங்க, நான் அதிமுக பற்றி பேசுறத தவிர்க்கிற கூட நான் முயற்சி பண்ணுறேன். அதில் வந்து 3 எலெக்ஷனில் ஒன்றா நின்று வெற்றி பெற்ற ஒரு அணி தமிழ்நாட்டிலே இல்லை. அந்த சாதனை புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பண்ணலை, முத்தமிழறிஞர் கலைஞர் பண்ணலை, புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் பண்ணலை. அது மேஜர் பார்ட்னராக நின்று மக்களவையில் 2 தேர்தலில் ஸ்டாலின் பெற்றிருக்காருன்னா அவர் நிதானமாக விமர்சனங்கள் எல்லாம் வந்து எல்லா விமர்சனத்துக்கும் பயில் சொல்லிட்டு இருக்காம அமைதியாக இருந்து அந்த சாதனையை அவர் படைக்கிறாரு. அவருக்கு அணியை அவர் இந்தியா கூட்டணி தான் சொல்கிறார். விக்கிரவாண்டியில் அவங்க களத்தில் நிற்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணின்னு அண்ணாமலை சொல்லும்போது உதயநிதி ஸ்டாலினோட பிரச்சார வாகனத்தில் எழுதியிருந்தது இந்தியா கூட்டணி தான். அப்போ அந்த இடத்துக்குள்ளே அவங்களுக்கு திருமாவளவனுக்கு ஓட்டு மிக முக்கியமானதாக இருக்குது. திருமாவளவன் வாக்காளர் உள்ள பகுதியில் மற்ற எதிர்க்கட்சிகள் நுழைய முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்தியா கூட்டணியின் முக்கியத்துவத்தை தான் அவர் ஸ்டாலின் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, கோவையில் மாநாட்டில் எல்லா கூட்டணி கட்சிகளையும் அவர் வரவழைச்சி இந்த வெற்றிங்கிறது கூட்டணியின் வெற்றி, கூட்டணி தான் வெற்றிக்கு அச்சாணிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள மு.க. ஸ்டாலின் ஜோதி பாசு மாதிரி ஒரு ஸ்டேட்ஸ்மேன் ஆட்டு தன்னோட கூட்டணியை அவர் இன்டாக்டாக கொண்டு போகிறாருங்கிறது வெளிப்படையாக பார்த்தா யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மை. 2024 அவர் கூட்டணி கலையும்னு சொன்னது மாதிரி தான் இப்பவும் சொல்லலாம். நான் உறுதியாக சொல்கிறேன், இந்த அணி வெற்றி பெறும் வர தொடருவாங்க. இந்த அணி வந்து கண்டிப்பாக அவங்க தோல்வி அடையாத வர இந்த அணி கண்டினியூ பண்ணுவாங்க. அதே வேளையில் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. அது என்னோட ஆணித்தனமான கருத்து தான். ஸ்டாலினை தோற்கடிக்கணும்னா இன்னைக்கு 47% அவரை முன்னிறுத்தி
எடுத்திருக்காருன்னா அவரை தோற்கடிக்கணும்னா அதிமுக அணின்னே எடுத்துக்கிடுவோம். தேமுதிகவோட சேர்த்து 23%, என்டிஏ 18%, நாம் தமிழர் அவங்க பாராளுமன்றத்தில் எடுத்த ஓட்டில் 19 பாராளுமன்ற தேர்தலை விட இந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவிலே என்டிஏ அண்ட் இந்தியா கூட்டணிக்கு எதிராக 2 மடங்கு ஓட்டை உயர்த்தின ஒரே கட்சி அவங்களா தான் இருக்கிறாங்க. அவங்களோட 8.2 அவங்க சட்டமன்றத்தில் ரொம்ப கூட வரும்னு கிளைம் பண்ணுவாங்க. அது அவங்க கிளைம். எல்லாம் சேர்ந்து 49% வாக்குகளும் 1967ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜ் 46%, நெஹ்ருவோட 1% இருக்கும்போது பெருஞ்சர் அண்ணா பெருந்தகையும் மூதறிஞர் ராஜாஜியும் சேர்ந்து ஒரு 1-to-1 கொண்டு வந்தாதான் திமுக அணியை தோற்கடிக்க முடியும். அந்த உயரத்தில் மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். இன்னைக்கு கலைஞருக்கு வந்து நாணயம் வெளியிடுறாங்கன்னா 22 எம்பிக்களை வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலின் இந்திய அரசியலில் மிக முக்கியமானவராக தாமோதரதாஸ் நரேந்திர மோடி கருதுகிறார். கலைஞருக்கு அந்த தகுதி இருக்கு. எமர்ஜென்சி எதிர்த்த தலைவர் ஸ்டாலினை ட்வீட் போட்டிருக்காரு. ஒரு அமைச்சர் வந்து எமர்ஜென்சி கைது ஸ்டாலினை விமர்சனம் பண்ணும்போது எமர்ஜென்சி எதிர்த்த முதல்வர் கருணாநிதியின் மகன் என்பதால் எமர்ஜென்சியில் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு மோடியை ட்வீட் போட்டிருக்கிறாரு. அந்த 22 எம்பி இருக்கக்கூடிய அந்த பலத்தின் அடிப்படையில் தகுதி வாய்ந்த கலைஞருக்கு அந்த முக்கியத்துவத்தை மோடி கொடுத்திருக்கிறாரு. அதை நாம விட்டுறக்கூடாதுன்னு இன்னைக்கு சிதம்பரம் அவர் நன்றி தெரிவிச்சிட்டு தங்கள் கூட்டணி கட்சி தலைவரின் தந்தைக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமிதமாட்டு சிதம்பரம் காங்கிரஸை சொல்றாருன்னா இந்திய அரசியல்ல அந்த 22 எம்பிக்களின் முக்கியத்துவம் என்னங்கிறது இந்திய அரசியலை உற்று நோக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். இது திமுக பொசிஷன்னா என்டிஏ பொறுத்தளவில் அண்ணாமலை தமிழிசை காலத்தில் நோட்டாவுக்கு கீழே போய் 3.7% இருந்த கட்சியை 3 மடங்கு பெரிய கட்சியாக்கி அண்ணாமலை வந்து அதை பெரிய கட்சியாட்டு மாற்றிருக்கிறாரு. 60% இடத்துல தாமரை நிற்குது. மாம்பழம் நின்ன இடத்துல 9 இடத்துல ரெட்டையில 2வது வந்துட்டு தாமரை நின்ன இடத்துல பல இடங்கள்ல ரெட்டையில. 2026 பிரதான எதிர்க்கட்சியா யார் வர வாய்ப்பு இருக்குன்னு உங்க பார்வை? நான் என்னோட ஸ்டேட்மெண்ட் ஃப்ளோவா சொல்ல விடுங்க. சரி, நேரம் இல்லை, அடுத்தடுத்து போகணும், அதுக்காக தான். இல்ல நீங்க வந்து பாஜக இதையும் சொல்லிடுறேன். அவங்க தெலுங்கானாவில் நம்பர் 1 இடத்துக்கு வந்த மாதிரி, ஒரிசாவில் நம்பர் 1 இடத்துக்கு மாதிரி அவங்க ஒரு பொன்சாய் மரம் மாறி இருந்த கட்சியை அண்ணாமலை வளர்ப்பாருங்கிற நம்பிக்கையில் மோடி அண்ணாமலை வாக்கு வங்கியை உயர்த்தினதை எம்பிக்கள் கூட்டத்திலே பாராட்டி இன்னைக்கு வந்து அவங்க தெலுங்கானா ஒரிசா பாணியில் அவங்களுக்கு 29ஆம் முக்கியம். தடைப்படக்கூடாதுன்னு பொறுமையாக இருந்தேன். தெலுங்கானாவில் எங்கே நம்பர் 1? காங்கிரஸில் ஆட்சியில் இருக்கு. நம்பர் 1ங்கிறது அவங்க மக்களவை தேர்தலில் ஈக்குவல் சீட்டில் இன்னைக்கு வந்துட்டாங்க. நீங்கள் ஃப்ளோவில் இடையில இருந்து நான் கரெக்டாக என்ன சொல்ல வந்துங்கிற புரிஞ்சிருக்கோம். சட்டமன்ற தேர்தலில் 26 தனிச்சு நின்னாதான் 2029 வாஜ்பாய் தலைமையில் கன்னியாகுப்த பிராமின் வாஜ்பாய் பெற்ற வெற்றியை 29 மோடிங்கிற நீச்சுன்னு விமர்சிக்கப்படக்கூடிய பிரியங்காவில் விமர்சிக்கக்கூடிய மோடி பெற முடியும்னு அண்ணாமலை தலைமையில் அவங்க என்டிஏ தனியாக போகணும்னு நினைக்கிறாங்க. ரிசல்ட் மக்கள் முடிவு பண்ணிட்டு இதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி. அவர் சொல்றது என்டிஏங்கிற பொறுத்தவரை பாண்டியன் சார் சொல்றாங்க அந்த என்டிஏ திரும்ப அந்த 2 சேர்த்து சொல்லிருங்க. பாருங்க 60% சீட்ல தாமரை நிக்குது. 60% இடத்துல தாமரை நிக்குது. அன்னைக்கு தாமரை வந்து 25% இடத்துல தான் நின்னுது. பாமகவோட சின்ன கட்சியாக தான் அன்னைக்கு இருந்தது. தேமுதிக அன்னைக்கு பெரிய கட்சியாக இருந்தது. இன்னைக்கு பெரிய கட்சியாக தாமரை நின்றுட்டு தாமரைக்கு முன்னாடி வந்து 2ஆம் இடத்துக்கு போட்டி போட்ட கட்சிகள் பல தொகுதிகளில் 3வது போயிட்டு, பட் மாம்பழத்தை 9 தொகுதிகளில் அதே ரெட்டையில் வந்து 3வது தள்ளி இருக்கு. குறிப்பாக அந்த நான் சொன்ன மாதிரி சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சிதம்பரம். இன்னும் சொல்லப்போனால் சிதம்பரத்தில் ஜெயலலிதா அம்மையார் வந்து டெபாசிட் இழந்த பாமக விடுதலை சிறுத்தைகள் ஃபைட்டில் டெபாசிட் இழந்த சிதம்பரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜக கூட்டணியை டெபாசிட் இழக்க செய்திருக்கிறார். இது ஒரு ஏரியாவுக்குள்ள உள்ள நிலைமை. மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ரெட்டையில் 8% போயிட்டு தாமரை 35% வந்துட்டு இதே ஒன்னா நிற்கும் போது அதெல்லாம் நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. சரி, நான் என்ன கேள்வி என்ன கேட்குறேன்னா 60% இடத்துல அண்ணாமலை வந்து மேஜர் பார்ட்னரா கொண்டு வந்துட்டாரு. பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கும்போது தேமுதிக தான் மேஜர் பார்ட்னர். 2026 பாமக, 3வது தான் பாஜக. சரி, 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் சொல்றாருல, அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது இன்றைக்கு இருக்கிற கட்சிகளோட அதிமுக
அதிமுக, தேமுதிக, பாமக எல்லாம் இல்ல சேர்த்தா? அதிமுகவை அண்ணாமலை கணக்குல எடுக்கல. அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட்ல தான் நான் சொல்ல முடியும். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதிமுக ஆட்சியை பிடிப்போம்னு சொல்றதுக்கு திமுக 200 சீட்டு பிடிக்குங்கிறதுக்கு அண்ணாமலை விமர்சனம் வைக்கல. இது வைக்கல. நீங்க வேணாலும் அதை எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணிக்கிங்க. அதிமுக ஆட்சி பிடிக்கும்னு கேட்டதுக்கு வந்து ஜிம்பாவே டீம் கிரிக்கெட்ல ஜெயிக்க ஆசைப்படத்தான் செய்வாங்க, நேபாள் ஃபுட்பால் டீம் கிரிக்கெட் ஃபுட்பால்ல ஜெயிக்க தான் ஆசைப்படுவாங்க, உகாண்டா 50 தங்க பதக்கத்தை அப்படியே பார்த்தாலுமே அவர் வந்து தனக்குள்ள அசைன்மெண்ட் என்னவா நினைக்கிறோம் முடியுமா? இல்ல, ஒப்பீட்டளவிலுமே அது தவிர அதிமுக என்பது ஆட்சியில் சார் முடியுமா 5-6 முறை இருந்த கட்சி. சார் அவர் பேசுறாரு, உங்களுக்கு என்ன அதுல கவலை? முடியுமா? இல்ல, அதை ரொம்ப குறைச்சு மதிப்பிட கூடாது இல்ல. அவர் பேசுறத நான் சொல்றேன் சார், அது அவர் விருப்பம். சரி, அவர் குறைந்த மதிப்பிடுறான்னு எடுத்துக்கலாமா? அதை நான் சொல்றதை கேளுங்க நீங்க. அவரை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி போறாரு. அவருக்கு ஏன் அப்படின்னு போறாரு. தெலுங்கானாவில் 7% இருந்தவர் தனிச்சு நின்று 14% வந்தவங்க மக்களவையில 35% போயிருக்கிறாங்க. தனிச்சு நின்று நம்பிக்கையை கொடுத்தா 2029 98 வாஜ்பாய் தலைமையில் மாதிரி ஜெயிக்கணும் அவர் நம்புறார். மணிகண்டன் ரவீந்திரன் தமிழ்நாடு அரசு இல்ல, நான் கேள்வி என்ன கேட்க வந்தேன் அதையும் சொல்லியாரு. விக்கிரவாண்டி தேர்தல் நடந்தப்ப அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா, திமுகவுடைய பி டீமா அதிமுக இருக்கு, அதனால தான் திமுக ஜெயிக்கிறதுக்காக அதிமுக களத்துக்கு வரல அப்படின்னாரு. இப்போ பொங்கலூர் மணிகண்டன் இல்லை அதிமுக தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணி அப்படிங்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டோட தேர்தல் அரசியலுங்கிறது எம்கே ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ். இன்னைக்கு 47% வாக்க அவர் படத்தை போட்டு அவரை முன்னிறுத்தி தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டார், இந்தியாவை காப்பாற்ற போறாருன்னு சொல்லி 47% வாக்கு அவர் எடுத்திருக்காங்க. சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு சொல்லி அதிமுக கூட்டணி தேமுதிக உள்ளிட்டவங்க 23% வாக்கு எடுத்திருக்கிறாங்க. மோடியை முன்னிறுத்தி என்டிஏ 18% வாக்கு எடுத்திருக்காங்க. என்டிஏ இன்டாக்டாக போயிட்டு இருக்கிறாங்க. இதை தாண்டி நாம் தமிழர் சீமானும் மோடியை கடுமையாக எதிர்த்து கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் இதாக எதிர்த்து அவரும் 8% வாக்கு எடுத்திருக்கிறாரு. இதில் கொள்கை அரசியலுங்கிறது பிஜேபி எதிர்ப்பில் 18% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை முன்னிறுத்தி திமுக, அதிமுக, நாம் தமிழர், புதுசாக வரக்கூடிய நடிகர் விஜய் கூட சிஏ எதிர்ப்புன்னு பிஜேபி எதிர்ப்பை தான் முன்னெடுக்கிறாரு. பட் அரசியல் அதிகார அரசியலில் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் இருக்குது. அதிகார அரசியலில் ஸ்டாலின் மேலே இருக்கிறாரு. கொள்கை அரசியலில் பிஜேபிக்கு எதிராக புதிதாக வரக்கூடிய உறுப்போட 4 வரும் ஆன்டி பிஜேபி பண்ணுறாங்க. இல்லை, அதான் அந்த இடத்துல தான் இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற விஜய் கூட பாஜக எதிர்ப்பை முன்னிலைப்படுத்தி தான் வாக்கை பெற வேண்டும் என்ற நிலை இருக்கிறப்ப பாஜக எதிர்ப்பு அவ்வளவு தீவிரமாக இந்த மாநிலத்தில் இருக்குன்னு சூழலில் எப்படி இந்த கட்சி வளருதுன்னு சொல்கிறீங்க, எப்படி ஆட்சிக்கு வரும்? தெலுங்கானாவிலையும் காங்கிரஸ் எதிர்த்தாங்க, சந்திரசேகர ராவ் எதிர்த்தாரு. ஒரு முஸ்லீம் கட்சி பெரிய கிங் மாதிரி இருப்பாங்கள்ல, மஜ்லிஸ் 3 வரும் எதிர்த்தாங்க. அங்கே தான் இன்னைக்கு வந்து அவங்க 8 சீட்டு ஜெயித்திருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் அவங்களும் 8 தான் ஜெயித்திருக்காங்க. அடுத்தாலும் அங்கே ஜெயிப்போம்னு நம்புறாங்க. அதே நம்பிக்கையை என்டிஏ இங்கே ஜெயிக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. பாஜக ஜெயிக்கணும்னு அவங்க நினைக்கல. என்டிஏ ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்கு, தினகரன், டாக்டர் ராமதாஸ் இதை நினைக்கிறாங்க. இது அவங்களோட ஆஸ்பிரேஷன், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்.